திமுகவோட அராஜகங்களை, அநீதிகளை, ஊழல்களை, மக்கள் விரோத செயல்களை சொல்வதற்கு இந்த 10 மாதம் கூட போதாது. அப்போ இன்றைக்கி இபிஎஸ் அவர்கள் எங்கள் கட்சி பொதுச் செயலாளராக மட்டும் இல்லாமல் அந்த பகுதியோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒரு விவசாயியாக, ரெண்டாவது விவசாயத்தையே ரொம்ப டெக்னாலஜி பூர்வமாக அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. ஒரு டெல்டாக்காரனா ஒரு காவேரி ஓடுகின்ற அந்த ஊரை ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற ஒரு இடமாக அந்த மண்ணை நேசிக்கிறவனால் செய்யவே முடியாது. மக்கள் எந்த ஊடகங்களை நம்பலாம், அது மட்டும்தான் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலும் எந்த ஊடகத்தையும் பொதுமக்கள் நம்பவே இல்லை. போன தடவை தெரியல. இப்போ இவங்கள்ட்ட 5 வருஷத்தை ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் தான் இவர்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்கள். எல்லா விஷயங்களையும் முட்டாள்கள் அப்படின்னா இது நான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஏற்றாப்புல உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இவர்கள் ஒவ்வொரு துறையிலும் எவ்வாறான முட்டாள்தனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். நகரம் பேசுபவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அதிமுகவின் ஐடி விங் பொறுப்பாளர் நாச்சியார் சிவந்தி அவர்கள் சந்தித்து எடப்பாடி அவர்களின் ரோட் ஷோ குறித்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஏர்லியராக ரொம்ப சீக்கிரமாகவே எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். ரொம்ப குயிக்காக ரொம்ப 10 மாதம் 9 மாதம் இருக்குது. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக தொடங்குறது என்ன காரணம்? இதுக்கு பெரிய காரணங்கள்லாம் மீடியா தான் கேட்குறீங்க. இப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமான்னு. திமுகவோட அராஜகங்களை, அநீதிகளை, ஊழல்களை, மக்கள் விரோத செயல்களை சொல்வதற்கு இந்த 10 மாதம் கூட போதாது. இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது 234 தொகுதிகள்லையும் நேரடியாக சென்று மக்களை பார்க்கணும், மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகள் அத்தனையும் எடுத்து கூறணும் அப்படிங்கிறதும் மிக முக்கிய ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி போனீங்கன்னா 234 தொகுதிகளையும் பார்க்க முடியாது. மெயினான பகுதிகளில் நம்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வந்துட முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாக்காளரையும், வெறும் அதிமுக கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து பேசணும், நம்மளை அவங்கள போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தின் நோக்கம். இந்த நோக்கம். ஆனால் இது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இதில் என்ன உங்களுக்கு வெற்றி அதாவது இதை நெகட்டிவான எந்த வார்த்தையிலையும் நீங்கள் அதை சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா இது ஒரு வெல் பிளான்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுமே இதில் இன்வால்வ்டு. இது நீங்கள் நினைக்க மாதிரி இங்கே வெளியிலிருந்து நம்ம இது இயக்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய அளவுக்கான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதி, இப்போ 2 தொகுதி இன்றைக்கி போனார் அப்படின்னா, இன்றைக்கி போன அந்த மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், மற்ற ஊராக இருக்கட்டும், இங்கே எல்லாமே என்னென்னா, நீங்கள் அந்த மேட்டுப்பாளையத்திலாம் கூடின கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுமா அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே, அது திமுகன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி திரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த மேட்டுப்பாளையத்தில் கூடின கூட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் அவங்க எல்லாத்தையும் காசு கொடுத்தெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வர முடியாது. அப்போது நேச்சுரலாக ஆர்கானிக்காக வர இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் தான் உங்களை இந்த 234 தொகுதியிலையும் நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு கூட்டமாக இது இருக்குது. அப்போது இது சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த கூடுகின்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் தான் கூடுகிற கூட்டத்துக்கும் கூட்டப்படுகிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த கூடுகின்ற கூட்டம், தன்னெழுச்சியாக கூடுகின்ற இந்த கூட்டம் தான் இந்த ஒட்டுமொத்த 234 தொகுதிகள்லையும் செய்ய போகின்ற இந்த பயணம், இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா முதல் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ராவல் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதை பார்த்தீங்கன்னா இந்த முதல் பார்வையிலேயே உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி மக்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் இவங்கெல்லாம் கேள்விகள் கேட்டபோது அதற்கான பதில் அவர் சொன்ன அந்த விதம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எந்த துண்டு சீட்டும் அவர் கையில் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு சரி. இப்போ இந்த அவினாசி திட்டம், அத்திக்கடவு அவினாசி திட்டம்
இரண்டாவது அத்திக்கடவு அவிநாசி பார்ட் 2 அந்த திட்டம் வந்து முழுசாக வெற்றி பெறல கொண்டு வரலையே சார் அப்படின்னு ஒரு விவசாயி கேள்வி கேட்குறார். அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து அந்த திட்டம் கொண்டு வரணுன்னா எங்கேருந்து எந்த பக்கம் பவானியில் தண்ணியை ஏற்றணும், அதை டனல் வழியாக கொண்டு வரணும், இந்தந்த இடங்களில் தொட்டி பாலம் அமைக்கணும், அப்புறம் திருப்பி டனலில் கொண்டு வரணும். அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ், இதுக்கு 1000 கோடி தேவைப்படுது அப்படின்றத யார் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியும்னா அந்த ப்ராஜெக்டில் 100% இன்வால்வ் ஆகிருப்பார் இல்லையா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அவரு தான் இது சொல்ல முடியும். இதுலேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு வந்து டனல் அமைக்கணுங்க, இதுலேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து தொட்டிப்பாளையம் அமைக்கணுங்க, அதுக்கப்புறம் இப்படி வரணுங்க அப்படின்னு அந்த கெனால் வைக்கணும், அப்படி தான் நீங்கள் தனியாக கொண்டு வர முடியும் அப்படின்றது. அப்போது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் சொல்ல முடியும். இப்போது இதை ஒரு கம்பாரிசனுக்காகன்னு மட்டும் சொல்லலை. ஐயா துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா, அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்னென்ன கால்வாய்கள் இருக்குது, எங்கே வந்து என்ன நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அத்துப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் அத்துப்படி. ஆனால் அவர் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது எந்த இடத்துலையாவது இவ்வளோ டீட்டெயில்டான உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காரா? இருக்கவே இருக்காது. ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் பல முறை இருந்தவர், பல விஷயங்களை அவர் பார்த்தவர், தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது, நம்மளுடைய வாட்டர் பாடிஸ் பற்றி, நீர்நிலைகளை எல்லாம் பற்றி அவருக்கு நல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறவரால் கூட அப்படி சொல்ல முடியாது. அப்போ இங்கே இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து மீடியாவும் சரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி ஒரு பிம்பத்தை எப்போ பார்த்தாலும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம், இவங்க இதில் எக்ஸ்பர்ட் ஆமை, அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆமை அப்படின்னு. அப்போ இன்றைக்கி வந்து இபிஎஸ் அவர்கள் எங்கள் கட்சி பொதுச் செயலாளராக மட்டும் இல்லாமல் அந்த பகுதியோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒரு விவசாயியாக, ரெண்டாவது விவசாயத்தையே வந்து ரொம்ப டெக்னாலஜி பூர்வமாக அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இப்போ வந்து அந்த கால்நடை பூங்கா அமைச்சதை பற்றி இன்றைக்கி அந்த மீட்டிங்லேயே தான் சொல்லுவார். அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னீங்கன்னா, நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கே இருந்த எருமைகள் பண்ணையெல்லாம் நான் பார்வையிட்டுட்டு வந்தேன். அப்போ அது வந்து சர்வசாதாரணமாக அங்கே ஒரு நாளைக்கு 40 லிட்டர் இது பால் கறக்கிறாங்க அப்படின்னா அதே தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை, அதையும் நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கால்நடை பண்ணையை வந்து நாங்கள் சேலத்தில் உருவாக்குனதுக்கான மிக முக்கிய ரீசனே அதுதான் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மக்களை நேசிக்காமல் இல்லாட்டா நீங்கள் செய்கின்ற உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை, அது விவசாயமோ விவசாயம் சார்ந்த தொழில்களோ, அதை பற்றின ஒரு பெரிய ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இவ்வளோ டீப்பாக நீங்கள் பதில் சொல்ல முடியாது, யோசிக்க முடியாது. அதாவது எனக்கு நான் 40 லிட்டர் பால் வேணும் அப்படின்னா நான் அங்கேருந்து மாடுகள், அமெரிக்க மாடுகளை இங்கே கொண்டு வந்தால் அது இதாகாது. அப்போ இங்கே இதற்கேற்ற மாடுகளாக அதை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு விவசாயம் குறித்த, குறிப்பாக கால்நடைகளை குறித்த ஒரு பரந்துபட்ட நாலேஜ் வேணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கின்ற ஒரு மனிதராக அவர் யாருமே இன்ன வரைக்கும் மீடியாவில் முன்னிலைப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து இப்படி டனல் போடணும் நீங்கள் இல்லை இவ்வளவு சொல்கிறீங்க. ஆனால் மீடியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை வந்து பெரிய ஒரு கை தேர்ந்த ஒரு ஆளுமையாகவும், எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் வந்து பிஜேபி அடிமை, பிஜேபி கீழே இருக்குது, பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவார், அவர் வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவார், பிஜேபிக்கு ஒரு ஒரு ஆர்டர் கேட்குறது தான் பண்ணுவார்லாம் சொல்கிறாங்களே. அதுதான் சரிங்க. மீடியா இருக்கு இல்லையா, மீடியா வந்து சபரீசன் கிட்ட இன்னைக்கு இருக்கின்ற இந்த ஸ்டாலினோட மீடியா, கருணாநிதியை விட ஸ்டாலினோட மீடியா, கண்ட்ரோலில் இருக்கிற மீடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெற்று விளம்பரங்களை ஊதி பெருசாக்குது. சின்ன விஷயந்தான் இருக்கும், அதை ஊதி பெருசாக்குது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை, அவருக்கு வந்து நிறையா மருத்துவ குறைபாடுகள் இருந்தாலும் அவரால் இவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னீங்கன்னா, அவருக்கு இயல்பாகவே மக்கள் மீதெல்லாம் பெரிய அக்கறை, ஆர்வம் இதெல்லாம் இருந்தது கிடையாது. இதை நான் வெறும் விமர்சனத்துக்காக அவர் மேலே குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக சொல்லலை. இப்போ இந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளில் வந்து மீத்தேன் திட்டத்துக்கு, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு ஸ்டாலின் அவர்கள். எப்போ கையெழுத்து போடுறாரு அவர் துணை முதல்வராக இருக்கும்போது, அங்கே மத்தியில் காங்கிரஸோட ஆட்சியில் இருக்கும்போது ஐயா டிஆர் பாலு அவர்கள் அங்கு மத்திய மந்திரியாக இருக்கும்போது தான் கையெழுத்து போடுறாங்க.
ஸோ அப்போது உங்களுக்கு வந்து உண்மையிலுமே இவர் வந்து தஞ்சாவூர்காரன் சொல்லிக்கிறாரு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கு மட்டும் தெரியாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் அவர் பூர்வீகமாக தஞ்சாவூர் அவர் சொந்த ஊரா, திருவாரூர் அவர் சொந்த ஊரா, அவரோட சொந்த ஊருங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இங்கே வந்தார், எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போது நீங்கள் செயற்கையாக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறீங்க. என்ன அப்படின்னு, அவர் திருவாரூர்காரர் அப்படின்னு. ஒருவேளை அவர் திருவாரூர்காராக இருந்தார்னா அவருடைய மனசாட்சி இடம் கொடுத்துருக்குமா? என்னுடைய மண்ணில் அந்த பகுதியில் காவேரி தான் வந்து உங்களுக்கு தாய் மாதிரி. ஒரு டெல்டாக்காரனா ஒரு காவேரி ஓடுகின்ற அந்த ஊரை ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற ஒரு இடமாக அந்த மண்ணை நேசிக்கிறவனால் செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம தமிழர்களை பொறுத்த அளவுக்கு விவசாயம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வெறும் 60% தான் சார். 40% மக்கள் விவசாயத்துலேருந்து விலகி போயிட்டாங்க. அப்போ இந்த 60% விவசாயம் அப்படிங்கிறத உண்மையிலுமே ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறவராக ஒரு இருந்திருந்தால் அந்த 60%ல் 30% வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்டும் நல்ல தண்ணியும் நல்ல வளமும் இருக்கின்ற தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தை நீங்கள் வந்து ஒரு சுடுகாடாக மாற்றுறதுக்கு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியுமா? அந்த மண்ணை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா. ஏன்னா அந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து வெறும் நெல் விளையிற பூமி மட்டும் கிடையாது சார். அந்த நெல் விளையிற பூமியை நம்பி அவனோட வாழ்க்கை முறையே இருக்குது. அவங்க வேலை செய்கிற அத்தனை பேர்த்தோட அங்கே 1 ஏக்கர் வச்சுருக்காங்களா இருந்தாலும் சரி, 20 ஏக்கர் வச்சுருக்காங்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கை முறையே அந்த 2-3 போகம் போடுறதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. 2 போகம் போடுறாங்க அப்படின்னா அந்த 2 போகம் நெல் போடுறத நம்பி அவங்களோட என்டையர் லைஃபுமே இருக்குது. அப்போ அந்த விவசாயம் செய்கிறவர் மட்டும்தான் அந்த லைஃப்பை நம்பியிருக்காரா? அவர் பொண்டாட்டி, அவர் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட கல்வி, மருத்துவ செலவு எல்லாமே இந்த நிலத்தை நம்பி தான் இருக்கும், இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து என்ன, எந்த விஷயத்தோடு நம்ம உண்மையிலுமே ஒன்றி போயிருக்கிறோமோ அவங்களால மிக நிச்சயமாக அந்த விஷயத்தை கெட்டுப்போக வைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அவர் எப்படி ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து என்ன மீடியா என்ன பண்ணுதுன்னா அவர் டெல்டாக்காரரான்னு நீங்கள் ஊதி பெருசு பண்ணலாம். ஆனால் உண்மையில் அவர் டெல்டாக்காரரா அப்படிங்கிறத அவரோட செயல்பாடு தான் தீர்மானிக்கும். அவரோட செயல்பாடு என்ன பண்ணுச்சு? டெல்டாவை பலவீனமாக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குது. அப்போ அவர் டெல்டாக்காரரா? மிக நிச்சயமாக இல்லை. அப்போ மீடியா சொல்கின்ற எல்லா விஷயத்தையும், ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் எந்த ஊடகங்களையும் நம்பலாம், அது மட்டும்தான் உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலும் எந்த ஊடகத்தையும் பொதுமக்கள் நம்பவே இல்லை. இவன் இந்த செய்தியை சொல்கிறானா, இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன அரசியல் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் இல்லை, எல்லாருமே இந்த டிவியா, இது அந்த கட்சியை. இங்கே மேக்ஸிமம் எல்லா 99.9% வந்து எல்லாமே திமுக சப்போர்ட் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டு தான். ஜேர்னலிஸ்ட்டுன்னு பெரிய அளவுக்கு வெளியே வந்து லாபி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இங்கே அங்கிட்டு லாபி பண்ணுற எல்லா லாபியும் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுங்களை மக்கள் சந்தேக பார்வையோடு தான் பார்க்குறாங்க. ரெண்டாவது, இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட் பேசினான்னா இதுக்கு பின்னாடி இப்படி தான் ஒரு அரசியல் இருக்குங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து எவ்வளோ பெருசாக ஊதி பிம்பம் பண்ணினாலும் அவருடைய வார்த்தைகளே தான் வெளிப்பட்டுறார். ஐயா 17 சுகர் போடுவீங்களான்னு கேட்குறாரு. இதுதான் அவரோட பேசிக் நாலேஜ் அபவுட் அக்ரிகல்ச்சர். ஆனால் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டை காப்பதற்கு திமுக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ அவங்க பிரச்சார யுக்தி இருக்குது. ஓரணியில் தமிழகம், நாங்கள் வந்து ஒரே அணியில் வந்து தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ ஒரே அணியில் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை, இந்தியா கூட்டணியில் தானே இவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 நாளாக ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. என்ன ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற ஆதி திராவிட நலப்பள்ளி, கல்லர் நலப்பள்ளி, இந்த மாதிரியான பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் பள்ளிகளுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சமூக நீதி விடுதி அப்படின்னு நாங்கள் போடுவோம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறார் அப்படிங்கிறார். நான் வேங்க வயல் ஷோலாம் இழுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஒரு கோயிலில் குடமுழக்கு நடக்குது, சரிங்களா? அங்கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை போகிறார். செல்வ பெருந்தகை யார்? ஒரு எஸ்சி. அவரை கோயிலுக்குள்ளே விடலை. அந்த குடமுழக்கு மேலே நடக்கும் இல்லையா, கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த பகுதிக்கு அவரை விடலை. ரெண்டாவது, அந்த குடமுழக்கு நடக்கும்போது அங்கே கொடியசைச்சு துவைக்க வச்சவர் அந்த அறநிலையத்துறை அதிகாரி. அப்போ இதில் வந்து உங்களுக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கோ, நாங்கள் ஓர் அணியில் திரண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஓர் அணியில் திரண்டு இருக்கிறவங்க எதுக்கு வந்து ஒரு காங்கிரஸுங்கிற மாதிரி ஒரு 138 வருஷ கட்சியோட மாநில தலைவர் வந்து ஒரு எஸ்சிங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து அரசு விழாவில் நீங்கள் வந்து, அது அரசு விழா,
அந்த அரசு விழாவில் நீங்கள் வந்து அந்த கோயில் இந்த சமய அறநிலையத்துறை நடத்துகிற ஃபங்க்ஷனில் அவருக்கான உரிய ஒரு எம்எல்ஏ அவருக்கான மரியாதையை நீங்கள் தராமல் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாராவது நம்புவாங்களா? அப்போது நீங்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உங்கள் செயல்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய டுபாக்கூருங்க அப்படின்றத அதை காட்டி கொடுத்துருது. அதனால் இந்த பிரச்சாரங்கள் இன்றைக்கி ஊடகங்கள் வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்களை எவ்வளோ பெரிய அறிவாளியின் மேலும் காட்டலாம். ஆனால் அவர் வந்து எல்லா துறையிலையும் வெறும் காவல்துறையில் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே இருக்கிற 35 துறைகளையும் அவர் சாதித்தது 0 தான் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தோன்னே தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பயணத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்ன உடனே இவர் ஆழ்வார்பேட்டைக்கு போகிறார். எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்கள், ஆழ்வார்பேட்டையில் ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு, இங்கே அஜித்குமார் மேட்ரு இங்கே பெருசாக போயிட்டு இருக்குது, பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் அங்கே போய் வீடியோ காலில் பேசுகிறேன், அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள், சரி அந்த மக்கள் யாரான்னு பார்த்தா ஒருத்தர் கூட பொதுமக்கள் இல்லை. அதில் அவங்க கட்சி ஆள்கள்கிட்ட ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறவங்கள்ட்ட யார் 70 வயசு பாட்டியம்மா, 75 வயசு பாட்டியம்மா, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்கிற வந்து இப்போ உறுப்பினர் ஆகுங்கன்றாரு. அப்போ இது எல்லாமே இந்த நாடகங்கள் இருக்குல்ல, அந்த நாடகங்கள் எல்லாமே இனிமேல் வர பாருங்கள். எங்களுடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கி 2 தொகுதி, அடுத்து முதல் கட்ட சுற்றுப்பயணம் 2வது 3 4 ஸ்டேஜும் போய் முடிச்சு 234 தொகுதியும் போய் முடிச்சுட்டு வரும்போது ஒட்டுமொத்த திமுகவோட அந்த என்னது ஒரு போன தடவை தெரியல, இப்போ இவங்கள்ட்ட 5 வருஷத்தை ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் தான் இவர்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்கள், எல்லா விஷயங்கள்லையும் முட்டாள்கள். அப்படின்னா இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஏத்தாப்பில் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இவர்கள் ஒவ்வொரு துறையிலும் எவ்வாறான முட்டாள்தனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த 5 வருஷம் ஆட்சியில் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. மீடியா ஊதி பெருசாக்குறது எதுவுமே இந்த 5 வருஷத்தில் எடுபட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் பொதுச் செயலாளரோட இந்த பயணத்தில் இது அத்தனையும் இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமுமே மிக 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 முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறத அந்த திமுக உறுப்பினர்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அஜித்குமார் மேட்டரில் வந்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதை சரியாக வந்து திமுக கையாண்டுச்சுல்ல, அவங்கள்ட்ட சாரி கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்கிறதா இருக்கட்டும், தம்பிக்கு வந்து அரசு வேலை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுக சரியாக பண்ணிச்சு. இதையெல்லாம் தான் நீங்கள் அரசியல்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு அழிந்து போவதை யாராலையும் காப்பாற்ற முடியாது சார், யாராலையும். இதை வந்து நான் ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு உறுப்பினராக நான் இதை சொல்லலை, ஒரு ஹியூமனாக, ஒரு மனிதநேயம் இருக்கின்ற ஒரு பிள்ளையை பெற்ற அம்மாவா இந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும் சார். ஒரு குழந்தைய நீங்கள் 28 வருஷம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த அம்மா வளர்த்துருக்காங்க, கணவர் இல்லாமல் அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துருக்காங்க. கொன்னுட்டு அரசாங்கத்தோட திமிர்த்தனத்தால் நீங்கள் ஒரு குழந்தைய கொன்னுட்டு அதுக்கு ஈக்குவலாக நான் உனக்கு 5 லட்சம் காசு தரேன், 3 சென்ட் நிலம் தரேன், அப்புறம் உங்ககிட்ட நான் சாரி சொல்கிறேன் அப்படின்னா இது அந்த தாயோட வேதனையை நீங்கள் குறைச்சிடு. 1% அது குறைக்குமா? குறைச்சிரும் நம்ம நம்புகிறோம். பார்த்தீங்களா, முதல்வரே கேட்டுட்டார். முதல்வரும் மனிதர் தானே, அவரும் 2 பிள்ளைகளை பெற்ற அப்பா தானே. அப்போ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து என்னென்னா ஒரு உணர்வு ரீதியாகவோ ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே பேசுறது. பேரம் பேசி முடித்தா போதும், 5 லட்சம் காசு யாரை வேணாலும் கொண்டுக்கலாம், 5 லட்சம் காசு, 3 சென்ட் நிலம், ஒரு சாரி, அரசு வேலை, இதை கொடுத்துட்டா அப்போ எல்லா கொலைகளும் நியாயப்படுத்திடலாமா நம்ம? அப்போ நீங்கள் தப்பு செஞ்சுட்டு அதுக்கான பரிகாரமாக இதை கொடுக்குறீங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை வந்து சரியாக தானே திமுக இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ கேவலமாக அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஒருத்தன் செத்து போயிட்டான் அரசாங்கத்தோட தடித்தனத்தால், காவல்துறையோட திமிர்த்தனத்தால் ஒரு உயிர் பலி வாங்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இறந்து போனவன் என்ன சாதின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்களே சார், இதை விட ஒரு அயோக்கியத்தனம், ஒரு கேவலம் எங்கேயாவது நடக்குமா? அவன் என்ன சாதின்னு கண்டுபிடிச்சி அவன் சாதியில் இருக்கின்ற தாதாகிரி பண்ணுறவனை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே 3 நாள் 4 நாள் நீங்கள் உட்கார வச்சு எந்த மினிஸ்டர் வந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து வந்தாலும் அவங்க ஜாதியோட அந்த தாதாகிரி அங்கேருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவார். ஹரிநாடாரும் அதில் சேர்த்து, ஹரிநாடாரும் அது சேர்த்து. அப்போது பலர் வந்து அங்கே பல நாடார்களாக வந்து சேர்த்துருக்கீங்க.
சரி இன்னைக்கு ஒரு நாடாரை கொன்னீங்க, இப்படி பண்ணுறீங்க. அப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு சாதியை சேர்த்து கொண்டு இப்போ வந்து ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் ஐயாவோட சாதியிலே கொல்ல முடியாது. அவங்கள மாதிரி ஆட்களை நம்ம இது பண்ண முடியாது. ஒரு இசை வேளார் ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் 10,000 பேர் தான் சார் இருக்கான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் 10,000 பேர் தான். அது அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாலாம் பரவலாலாம் இல்லை. அந்த பழைய காலத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் அந்த பகுதியில் தான் அவங்க ஒரு 10,000 பேர் செறிவாக இருக்காங்க. இசை வேளாறுங்கிறது இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்ட அடையாளம். அப்போ அந்த சமூகத்தில் ஒரு ஆளை கொண்டுட்டு உதயநிதியை வச்சு நீங்கள் சமரசம் பண்ணுவீங்களாங்க? அருள்நிதியை வச்சு சமரசம் பண்ணுவீங்களா? இல்லை அங்கேருந்து அழகிரி தூக்கிட்டு வந்தீங்க வச்சு சமரசம் பண்ணுவீங்களா? இது கேவலமாக இருக்காதா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வின்னா, அந்த நிக்கிதா இருக்காங்கல்ல, நிக்கிதா பற்றி பல மர்ம கதைகள் நிறைய அவங்க மேலே மோசடி வழக்குகள் இருக்குது. இந்த நிக்கிதா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கால் பண்ணி பேசுனது யாருங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் யாருக்குமே எதுவுமே பதில் சொல்லாமல் அதை அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க. சார் அப்படியெல்லாம் நீங்கள் மூடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக மறைக்க முடியாது. ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் மிகச்சரியாக அவர்கள் நாளைக்கு வந்து எல்லா ஆதாரங்களையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கடைசி நாள் நீங்கள் கொடுத்தாகணும். வந்து மதுரை நீதிமன்றமும் குறிப்பாக அதில் வந்து நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இருக்கின்ற வரை இந்த வழக்கு நீங்கள் எந்த திசையிலையும் இது திருப்பிட்டு போக முடியாது. இப்போ நிக்கிதா அவங்க வந்து அந்த அம்மா அது வீடியோக்காக நம்ம அம்மாலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜீவனையெல்லாம் பத்திரிகை ஊடகத்துறை வந்து எவ்வளோ கேவலம் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ பெரிய மீடியா இதெல்லாம் என்ன சார் சீப் மீடியா, பெரிய மீடியா கிடையாது. நீங்கள் வந்து அங்கே அந்த தொலைக்காட்சியில் நானும் ஒரு காலத்தில் பணிபுரிந்திருக்கேன். அந்த தொலைக்காட்சி எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஷோரூம் போட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற மெஷினரிஸ் எல்லாமே இந்தியாவிலே இருக்கிறதுல தி பெஸ்ட்டு குவாலிட்டி. இது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டுடியோவே 18 கோடி ரூபாய் ஸ்டுடியோ, சரிங்களா? தமிழ்நாட்டில் வேறு எந்த டிவி சேனல்ஸில் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்டுடியோலலாம் இருக்குது. எக்ஸ்ட்ரானரி கேமரா, எக்ஸ்ட்ரானரி லைட்டிங்லாம் இருக்கிற ஒரு ஸ்டுடியோ அது. அந்த மாதிரி பெருமை இருக்கிற அந்த டிவி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பெருமை. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொம்பளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன சார்? யாரை காப்பாற்ற எடுக்கிறீங்க? இல்லை அது மேலே அந்த மாதிரிலாம் அந்த என்ன ஜீவன் என்ன எப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. அத்தனை ஏமாற்று 420 ஃபோர்ஜரி கேசஸ் அத்தனை வந்திருக்கு. அவங்களால பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்தோம் அப்படின்னு சொல்லி கதறிட்டு வந்தவங்க இந்த 4 நாளையில் எத்தனை பேர்? போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மாவால் பாதிக்கப்பட்டவங்க, காசு கொடுத்து ஏமாந்தவங்க, காசு கொடுத்து சோறு திங்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டவங்க. இத்தனைக்கும் நான் ஒரு காலேஜோட பிரின்சிபல். ஆனால் சோறுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு 10 லட்சம் காசை கொடுத்துட்டு எத்தனை பேர் கண்ணீர் விட்டார்கள்? அப்போ இந்த அம்மா மேலே எப்போ 2011 கேஸ் இருக்குது. 11 ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி வருவதற்கு முன்னாடி இருந்து இந்த அம்மா எல்லாத்திலையும் ஏமாத்திருக்கு. ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த 11க்கு முன்னாடி மேலே அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி அப்போ ஐயா ஸ்டாலின் தான் துணை முதல்வர், சரிங்களா? இந்த பள்ளிக்கல்வித்துறையில் எல்லாத்துக்கும் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அத்தனை பேர்த்து அவங்க ஏமாத்திருக்காங்க. இவ்வளோ ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சு இதில் என்னென்னா 2011 அந்த அம்மா, அது பேர் நிக்கிதாவே கிடையாது, மல்லிகா. அதுக்கிட்ட வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணுறாரு. என்கொயரி இந்த மாதிரி ஃபோர்ஜரி கேஸில் பண்ணும்போது அங்கே ஸ்டேஷனில் அவரை வச்சு இந்த மாதிரி தான் பேசணும்னு இல்லாத உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தி பேசின ஒரு பொம்பளை. அது ரவுடி தாதா அப்படிலாம் கிடையாது. அது ஏன்னா ரவுடி தாதா கூட ஏதாவது சின்ன சின்ன எத்திக்ஸ் இருக்கும் போல இருக்குது லைஃப்பில். இவங்களுக்கு எந்த எத்திக்ஸுமே இல்லை. எல்லாத்தையும் ஏமாத்துறது மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையோட ஒட்டுமொத்த எத்திக்ஸ். ஆனால் அவங்களை காப்பாற்றுறது தான் முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ வந்து எல்லா அதாவது என்னன்னா அந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே இந்த பக்கம் திமுகலையும் அதுக்கு ஆள்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நீங்கள் இந்த அமைச்சர் பெரிய கருப்பனை எதுக்குங்க அங்கே போய் உட்காந்துருந்தாரு? எதுக்கு அங்கே போய் உட்காந்து எதுக்கு நீங்கள் கட்டா பஞ்சாயத்து பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அந்த பகுதியில் அந்த சேங்கை மாறன் இது எல்லாமே நீதிபதிகள் அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்காரா. நீதிபதியே கேள்வி கேட்டது என்னது? எதுக்கு திமுக அங்கே போய் கட்ட பஞ்சாயத்து நீங்கள் பண்ணுறீங்க? எதுக்கு பண பேரத்தில் ஈடுபட்டிருக்கலாம்? 50 லட்ச ரூபா ஒருத்தனை கொண்டுட்டீங்க. ஒருத்தனை கொண்டுட்டு 50 லட்ச ரூபா காசு கொடுக்குறோன்னா சரியாக போயிடுமா? அப்போ அந்த 50 லட்ச ரூபா பேரத்துக்கும் அந்த நிகிதா என்கிற மல்லிகாவுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாதா? அப்போது நீங்கள் என்னென்னா எங்கெங்கேயோ அரசியல் தொடர்புகள் இருக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கேயோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்
உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக என் வீட்டு குழந்தைகளையும் நீங்கள் கொள்ளுவீங்களா? அப்போ நம்ம ஊடக அறங்கிறது என்னென்னா, வியூஸ்க்காக, நிறையா பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கேவலத்தை வேணாலும் செய்ய தயாராகிட்டோம் அப்படின்னா, அந்த கேவலத்தை செய்ய தூண்டுகின்ற இந்த அரசாங்கத்தை நாம் சமூக நீதி அரசாங்கம் என்று சும்மா ஒரு பேச்சு கூட நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உச்சரிக்கின்ற யாருமே உண்மையிலுமே தங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே அவர்கள் மிக அநீதியான மனிதர்கள், இந்த உலகின் மிக மோசமான அயோக்கியர்கள். அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மிக்க நன்றி.